மார்னிங் டேர் ஆஸ்பரன்ஸ் டுடேஸ் நியூஸ். ஸோ இன்னைக்கு முக்கியமான நியூஸாக நாட் கிரிட், அப்பிலேட் ஜூரிஸ்டிக்ஷன், டிசீசஸ், இது மாதிரி முக்கியமான டாபிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இன்னைக்கு நியூஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், நம்ம இன்ஸ்டியூட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் கரண்ட்டாக போயிட்டுருக்கு. 100 hours ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ், கம்ப்ளீட் மெட்டீரியல், ரெகுலர் மந்த்லி டெஸ்ட், போத் ப்ரிலிம்ஸ் அண்டு மெயின்ஸ் வைஸில் டெஸ்ட் வச்சு உடனே எவாலுவேட் பண்ணி தருவோம். டிட்பிட்ஸ் 150 டாபிக்ஸு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரிலிம்ஸுக்கு வரப்போகிற இம்பார்ட்டண்டான டாப்பிக்கை கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கொடுப்போம். கண்டிப்பாக 70 to 80% ஸ்டேட்டாக ரிஃப்ளெக்ட் ஆக சான்சஸ் அதிகம். கண்டிப்பாக என்ரோல் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நியூஸ் ஃபர்ஸ்ட், NAT grid, intelligence grid linked to NPR database of 119 crore resident. நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் கிரிட், நாட் கிரிட் அப்படிங்கிறது ஒரு டேட்டாபேஸ், கலெக்டிவ் டேட்டாபேஸை, எல்லா டேட்டாபேஸையும் போத் கவர்மெண்ட்டு ப்ரைவேட்டு இருக்கிற எல்லா டேட்டாபேஸையும் கனெக்ட் பண்ண ஒரு யூனிட், அதான் நாட் கிரிட். இந்த நாட் கிரிட்டையும் என்பிஆர், நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர், இந்த ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணுறாங்க, அதுதான் நியூஸ். ஸோ அந்த லிங்க் பண்ணுறது மூலமாக வாட் தே ஆர் கோயிங் டு அச்சீவ் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். நாட்கிரிட் இந்த இன்ஸ்டிடியூஷன், இந்த பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணது 2008 ஆஃப்டர் த மும்பை அட்டாக்ஸ். மும்பை அட்டாக் அப்போ கவர்மெண்ட் மிஷினரிஸ் ஒன்னோட ஒன்று கோஆர்டினேட் பண்ணவே இல்லை, சரியான டேட்டா பேஸ் ஆக்சஸ் இல்லை. ஸோ அதை 2008 அட்டாக்கை கன்ஃபர்ம் பண்ணுறதே பெரிய சிக்கலாக இருந்துச்சு. ஸோ டு ஓவர் கம் திஸ் இஷ்யூ, வி த கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் NATGRID, நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் டேட்டாபேஸ். ஸோ இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த டேட்டாபேஸும் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அண்ட் த கவர்மெண்ட் மிஷினரிஸ் லைக் police, IB, RA, NIA can access the information via NATGRID. ஸோ அதுக்காக தான் இந்த NATGRID. அப்போ ரியல் டைமாக ஒரு எந்த சொல்யூஷனும் கொடுக்க முடியும், உடனே கன்ஃபார்ம் பண்ண முடியும், அதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணது தான் இந்த NATGRID. இது இயர்லி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 45,000 ரெக்வஸ்ட் பர் மந்த் கிடைக்குது. ஸோ வேரியஸ் கவர்மெண்ட் ஏஜென்சினால ஆக்சஸ் கேட்கப்படுது. ஸோ அப்போ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத இந்த NATGRID. கண்டிவா பிளாட்ஃபார்ம், கண்டிவா பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு ஏஐ ட்ரிவன் டூல். ஆக்சுவலாக இந்த NATGRIDல டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டாவை ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி நமக்கு தேவையான ஒரு பர்சனை பற்றியோ இல்லை ஒரு இன்ஸ்டிடியூஷனை பற்றியோ அல்லது ஒரு ஆர்கனைசேஷனை பற்றியோ, இஃப் வாண்ட் டு டேக் அவே த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் அ பர்சன் ஆர் particular part of the data of a person, we cannot manually search all the details. For that, we are deploying Gandiva platform. That is an AI-driven tool which search all over the data, interconnected with the NATGRID, and selectifies or codifies the wanted subjects in an order. ஓகேவா? ஸோ அந்த வேணுங்கிற டீட்டெயில்ஸை கரெக்டாக எடுத்து ஆர்டர் பண்ணுறதுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற டீட்டெயில்ஸை சர்ச் பண்ணி எடுக்கிறது தான் இந்த கண்டிவா பிளாட்ஃபார்ம். இட்ஸ் அ ஏஐ ட்ரிவன் டூல். ஸோ இந்த கண்டிவா பிளாட்ஃபார்ம் இட்ஸ் அ ஃபேஷியல் ரெகக்னைசேஷன் யூசபிள் பிளாட்ஃபார்ம். ஸோ ஒரு டேட்டா, ஒரு பர்சனை பற்றின டேட்டாஸ் இருக்குன்னா, நேமு, அட்ரஸ்ஸு, ஐடென்டிஃபிகேஷன், இதெல்லாம் இருக்கும்போது அவரோட ஃபேஷும் இருக்கு இல்லையா, அந்த ஃபேஷியல் ரெகக்னைஷனை வச்சு லிங்க் பண்ணுற அளவுக்கு திறமை இந்த கண்டிவா பிளாட்ஃபார்ம் இருக்குது. அண்ட் தட் ஒரு 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 கான்விக்டோட அவங்களோட திறமையை வச்சு வி கேன் அசஸ் த த்ரெட், அந்த த்ரெட் அசஸ்மெண்ட் பர்சன்டேஜும் கண்டிவா பிளாட்ஃபார்ம் கேன் அச்சீவ். நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர், நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் வந்து ஒரு ரெசிடென்ட்டை, இந்தியன் ரெசிடென்ட்டை அத்தரைஸ், இவங்களாம் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுற ஒரு ரெஜிஸ்டர். ஸோ இந்த ரெஜிஸ்டரில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ஒரு க்ரைட்டீரியா, a person if he wants to stay in a place for 6 months or he has been staying in that place for 6 months அப்படின்னா he is eligible to recognized under NPR, National Population Register. Legal a framework which can be used or which can be invoked to
invoked to fill the NPR is the Citizenship Act of 1955. And current database contains about 119 crore resident of India. Okay, purpose aids the policy planning, governance, national security. It's all can be achieved through the population register. Different registers. First, national NPR, National Population Register, and census and national register or citizenship. ஸோ என்பிஆருக்கும் என்ஆர்சிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, என்ஆர்சி இட்ஸ் அ சிட்டிசன்ஷிப் ரெஜிஸ்டர், பட் ஆனால் என்பிஆர் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்காக ஒரு பாப்புலேஷன் ரெசிடென்ட் ரெஜிஸ்டர் தான். ஓகேவா? ஆல் ரெசிடென்ட் கேன் பி என்ரோல்ட் இன் என்பிஆர், பட் ஒன்லி சிட்டிசன்ஸ் கேன் பி என்ரோல்ட் இன் என்ஆர்சி. It is not fixed. NPR is not a fixed timeline data revocation place. But the census every 10 years we should take the census according to the Census Act. NRC it's not a periodic one. So next news. Tamil Nadu calls IIT sand mining survey for ED illegal. Actually issue என்ன அப்படின்னா, ஒரு 2 or 3 weeks back ED deployed IIT Kanpur's drone survey to assess the sand mining the exploitation in Tamil Nadu. ஸோ அந்த அவங்க அசஸ் பண்ணி ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த டேட்டாவில் ஆக்சுவலாக பர்மிட்டட் சைட்டு 28 சைட்டில் 36.45 crore ஒர்த் ஆஃப் த எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான் நடந்திருக்கணும். பட் இல்லீகலாக 4,730 crores worth of sand mining has happened அப்படின்னு சொல்லி அக்யூஸ் பண்றாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் வியா ஐஐடி கான்பூர்ஸோட சாண்ட் மைனிங் ட்ரோன் டேட்டாவை வச்சு. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜுடிஷியரிக்கு முன்னாடி இதை அப்போஸ் பண்றதுக்கு, இதை ஸ்டாப் பண்றதுக்கு இவங்களோட பாயிண்ட்ஸ் தான் முன்வைக்கிறாங்க. ஸோ வாட் ஆர் த இல்லீகல் பாயிண்ட்ஸ் அகேன்ஸ்ட் த டேட்டாஸ் ஆஃப் ஐஐடி கான்பூர்? ஃபர்ஸ்ட், judicial violation, jurisdictional violation. So every IIT has the jurisdiction to develop its own area and not over the surveying the other area. It's given in the IIT Act. First violation அவங்க சொல்றது IIT Act 1961. The second violation, private entity is involved. Private entity called Tarakwa Private Limited. It has been deployed in the IIT Kanpur's drone survey, which is a not good one. Like the point Tamil Nadu government is put forthing. Next, authority issue. IIT director Professor Rajiv Sinha does not have any official leave to conduct the survey. And then drone rules. If a drone has to flown above a certain place, it has to get permission from the first Director General of Civil Aviation, the collector or an SP of that district. So the IIT drone ED hasn't followed any of these rules. So these are the points against ED's survey. Next, constitutional framework between center and state alongside power distribution in sand mining. So இந்த மினரல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பொறுத்த வரையில் ரெகுலேஷன் பண்ணுறதுக்கு, ஒன்ஸ் த யூனியன் கவர்மெண்ட் ஹேஸ் லேட் எனி ஆக்ட் ஃபார் த ரெகுலேஷன் ஆஃப் த மைனிங், ஸ்டேட் மஸ்ட் பைண்ட் வித் த ஆக்ட் ஆர் எல்ஸ் ஸ்டேட் கேன் கண்டக்ட் த மைனிங் ஆசிட்ஸ். ஸோ யூனியன் கவர்மெண்ட் ஒன்ஸ் ஸ்டெப் இன் பண்ணி ஒரு ஆக்ட் லே பண்ணுற வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் யூஸ் த ரிசோர்ஸஸ், மைனிங் ரிசோர்ஸஸ். இதுதான் ஆக்சுவல் ரூல். ஸோ ஸ்டேட் லிஸ்டில் என்ட்ரி 23ல ஸ்டேட் ஹேவ் பிரைமரி பவர் ஓவர் ரெகுலேஷன் ஆஃப் மைன்ஸ் அண்ட் மினரல் டெவலப்மெண்ட். இந்த பாயிண்ட் ஆட் ஆயிருக்கு. யூனியன் லிஸ்ட்ல என்ட்ரி 54ல சென்டர் கேன் ஓவர்ரைட் த ஸ்டேட் பவர் ஒன்லி த்ரூ த பார்லிமெண்டரி லெஜிஸ்லேஷன். Parliament has to lay an act to override the any rules or any exploitation or any resource revenue gaining from the minerals. So in the sand mining பொறுத்த வரையில sand mining is declared as a minor mineral. So state has wide power to assess it.
Statutory and Environmental Framework, MMDR Act. It was laid in 1957. It's a central law. அந்த லா என்ன சொல்லுதுன்னா ஃபார் ப்ரொவைடிங் லைசன்சிங், ராயல்டிஸ் அண்ட் பெனால்டிஸ் எல்லாமே இந்த ஆக்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்டேட் மஸ்ட் பவுண்ட் திஸ் ஆக்ட் ப்ரொவிஷன். ஓகேவா? டிஸ்ட்ரிக்ட் சர்வே ரிப்போர்ட், மேண்டேட்டரி என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் ஃபார் ஆல் சேண்ட். இந்த கிளியரன்ஸ் பொறுத்து, ஸோ இஃப் அட் ஆல் சாண்ட் மைனிங் இஸ் அ மைனர் மினரல், the environmental clearance must be given by the union government. So union government ஓட objection இல்லாம can exploit the sand. இதுதான் ஆக்சுவல் நியூஸ். லேண்ட்மார்க் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் ஆன் சாண்ட் மைனிங். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது இந்த மத்திய பிரதேஷ் வெர்சஸ் ஸ்டேட் சென்டர். reaffirm the center power over the center power under MMDR Act. அந்த சென்டர் பவர் என்னன்னா, இட் சென்டர் ஹேஸ் த அப்பர் ஹேண்ட் ஓவர் த சாண்ட் மைனிங். கிளாரிஃபைடு ஸ்டேட் as the administrative rule. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூல் தான் ஸ்டேட்டுக்கு இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், உன்னாவோ ரேப் கேஸ் அப்பீல் இன் சுப்ரீம் கோர்ட் அகேன்ஸ்ட் சஸ்பென்ஷன் ஆஃப் செங்கார் சென்டென்ஸ். 2017 ஒரு ரேப் அக்யூஸ்டு யாருன்னா சிங்கார், குல்தீப் சிங் சிங்கார். அவரை வந்து லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்ல உள்ள கன்விக்ட் பண்ணி உள்ள அனுப்புறாங்க. ஸோ இஸ் கெட்டிங் பெயில் நவ் இந்த டிசம்பர். ஸோ த அஃபெக்டட் பர்சன்ஸ் ஆர் கோயிங் ஃபார் அப்பீல் ஃபார் சுப்ரீம் கோர்ட். இந்த நியூஸ் அதை பொறுத்து தான். ஸோ வாட் ஆர் ஆல் த ப்ரொவிஷன்ஸ் வி ஹாவ் டு ரீட் ஃபார் த யூபிஎஸ்சி. ஸோ ஃபர்ஸ்ட் கிராவிட்டி இக்னோர்டு. ஸோ அப்பீல், சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகிறாங்க இல்லையா, அந்த அப்பீலில் இவங்க என்னென்ன ஸ்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிராவிட்டி இக்னோர்டு. த வெயிட்டேஜ் ஆஃப் த கேஸ், ரொம்ப சென்சிட்டிவான கேஸு, இந்த கேஸு சாதாரண கேஸ் மேலே கையாளக்கூடாது. ஸோ த சஸ்பென்ஷன் ஆஃப் த சென்டென்ஸ் ஷுட் நாட் பி கிராண்டட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வைக்கிறாங்க. ஸோ அந்த லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுவே தப்புன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட், ட்ரையல் கோர்ட் ஃபவுண்டிங் இன்வோக்கிங்ஸ். ட்ரையல் கோர்ட்னா ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க இல்லையா லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட், அந்த ட்ரையல் கோர்ட்டிங், அந்த கோர்ட்டோட ஃபைண்டிங்ஸை மறுபடியும் ரீட் பண்ணணும். ரெண்டாவது, ஆக்சுவலாக அந்த பர்சன் ஜெயிலில் இருந்தது 7.5 years. அந்த ஜெயிலில் இருந்த டேர்மையே பின் பாயிண்ட் பண்ணி யாஸ் சஃபர்ட் அ லாட் அப்படின்ற மாதிரி ஆங்கிள் கொண்டு போறாங்க. யூ ஷுட் நாட் லூ தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டிங் த சஸ்பென்ஷன் ஆஃப் லைஃப் சென்டர். ஸோ சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது டெம்பரரி ஹால்ட் தான், நாட் அ அக்யூட்டல். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். டெம்பரரி ஹால்ட் நாட் அ அக்யூட்டல். ஸோ அந்த டெம்பரரி ஹால்ட்டை அகெயின்ஸ்ட் நம்ம அப்பீல் யார் போக முடியும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், அடுத்து விக்டிம் அண்ட் சென்ட்ரலைஸ் ஏஜென்சி அண்ட் ஸ்பெஷல் கேசஸ். சுப்ரீம் கோர்ட் கைடிங் பிரின்சிபல்ஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட ப்ரீவியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட், State of Haryana versus Hasmath in 2004 held that suspension of sentence must be a record specific reason, not a automatic after conviction. கன்விக்ஷன் ஒரு ட்ரையல் கோர்ட்ல முடிவானதுக்கு அப்புறம் அவங்க அப்பீல் போயிருந்தாங்க அப்படின்னா, அந்த இடைப்பட்ட கேப்ல அந்த சென்டென்ஸை சஸ்பெண்ட் பண்றது ரூல் இல்லை அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா வெர்சஸ் ஹஸ்மத். யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் நஜீப் emphasized balancing test between personal liberty and severity of the offense even in serious cases. இதெல்லாம் judgments. Key considerations Supreme Court suspension. ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒன்ஸ் இந்த அப்பீல் போயிடா, சுப்ரீம் கோர்ட் என்னென்ன முடிவு எடுக்கலாம். ஃபர்ஸ்ட், இதெல்லாம் உள்ள Supreme Court can take these as the consideration. First, the gravity of the case, the nature and the gravity of the case. It's a heinous and severity crime. So Supreme Court should take necessary action. First point, conduct of the accused. அந்த அக்யூஸ்டு, அந்த சிங்கர் அப்படிங்கிறவர் ஆக்சுவலாக இந்த ரேப் கேஸில் உள்ளே இருக்கும் பொழுது அந்த ரேப் விக்டிம் இருக்காங்க இல்லையா, அந்த விக்டிமோட ஃபாதர் ஹேஸ் பீன் மர்டர்ட். அந்த கேஸில் வர ஒரு 10 years லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட். ஸோ இந்த சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸோட ஒரு வீட்டுக்கு வந்துட்டாருனா இல்லை. ஸோ ஹி ஹாஸ் பீன் அகெயின் அரஸ்டட் அண்ட் ஹி ஹாஸ் இன் ஜெயில் ஒன்லி. ஓகே, ரிஸ்க் அசஸ்மெண்ட், பாசிபிலிட்டி ஆஃப் அப்ஸ்பாண்டிங் அண்ட் த்ரெட் விட்னஸ். ஓகேவா, சென்டென்ஸ் ஆல்ரெடி அண்டர்கான், லென்த் ஆஃப் டைம் ஆல்ரெடி ஸ்பெண்ட் இன் த கஸ்டடி இஸ் கன்சிடர்ட். Circulatory system ailments, top cause of
medically certified deaths in 2024. So, Registrar General of India is releasing a data which collected here in 2023. In that, in case of total medical certified death, a higher percentage involves in circulatory system ailments. ஓகேவா? ஹார்ட் சம்பந்தப்பட்ட வியாதியால் இறந்தவர்களோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்ட்ரார் ஜெனரலோட ஒரு டேட்டா லிஸ்ட்ல இருக்கு. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்கேல் ஆஃப் சேலஞ்ச். ஆக்சுவல் சர்டிஃபைட் டெத்ஸு 36.4% வந்து சர்க்குலேட்டரி டெத்ஸாக தான் இருக்குது. ஸோ ஹையஸ்ட் ரிஸ்க் யாருக்கு இருக்குன்னா அபோவ் த பர்சன் வித் ஏஜ் ஆஃப் 70 தான் ஹையஸ்ட். அண்ட் தென் செகண்ட் ஹையஸ்டாக இருக்கிறது 55 to 65 இந்த ரேஞ்சில் இருக்கவங்க அடுத்த ஹையஸ்ட் ரிஸ்க் ரேஞ்சு. ஸோ மேஜர் சர்க்குலேட்டரி எலிமெண்ட்ஸ் அண்ட் தர் காசஸ் என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஹைப்பர் டென்ஷன், ஆந்த்ராசிஸ், coronary artery disease, மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன், ஸ்ட்ரோக், அனிமியா, அயன் டெஃபிஷியன்சியால் வர அனிமியா, த்ரோம்போசிஸ், இதெல்லாம் வந்து காமன் சர்க்குலேட்டரி கண்டிஷன்ஸ் இஷ்யூஸ். Primary risk factors: first, high salt, sugar and trans fat. Secondary, sedentary lifestyle and obesity, smoking and alcohol consumption, chronic stress, iron and vitamin deficiency. இதெல்லாம் causes, primary factors. Government initiatives, NPCDCS, that is National Program for Prevention and Control of Cancer, Diabetes, Cardiovascular Diseases and Stroke under the National Health Mission 2013. ஸோ அந்த ஹெல்த் மிஷனில் இந்த மாதிரி பிரைமரி டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பிளான்ஸ் இருக்குது. அந்த பிளான் எப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்லி ஸ்க்ரீனிங், செகண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், டிஸ்டிங்க் கெப்பாசிட்டி பில்டிங்னா இன்க்ரீஸிங் த ஹாஸ்பிட்டல்ஸு, மெடிசின் ப்ரொவிஷன்ஸ், இதெல்லாம். அடுத்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர், PM ஆயுஷ்மான் பாரத் இனிஷியேட்டிவ்ல. அடுத்து பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, 5 lakh ஆஃப் கவரேஜ், கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் கவரேஜ் ஃபார் எலிஜிபிள் ஃபேமிலிஸுக்கு. ஸோ இதெல்லாம் இனிஷியேட்டிவ். காம்ப்ரிஹென்சிவ் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் ஃபர்ஸ்ட் ஃபிட் இந்தியா மூமெண்ட். We have to make ourselves physically fit to avoid these kind of disease first. அடுத்து National Tobacco Control Program. The bad habits like cigars, tobacco, drinks should be avoided. Anemia Muktu Bharat under the part of Poshan Abhiyan. Iron deficiency should be controlled under providing iron folic tablets and initiatives for the women and pregnant women, children. Next, please practice this mock question. Thank you.